والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما تجزون ما كنتم تعملون. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகை தாருல் அமல், அமல் செய்யும் உலகம் என்று அமைத்தான். மேலும் ஆகிரத்தை, மறுமையை தாருல் ஜஸா, பகரம் கொடுக்கும் வீடாக உலகமாக அமைத்தான். உலகில் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களுக்கும் நல்லவைகளாக இருந்தால் நல்ல பகரங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அமல்கள் தீயவைகளாக இருந்தால் அதன் தண்டனைகளும் தீமைகளாகவே இருக்கும். உண்மையான கணக்கு வழக்கு என்பது மனிதன் இறந்த பிறகு மறுமையில் தான் என்றாலும் அல்லாஹ் இந்த உலகை மனிதன் செய்யக்கூடிய செயல்களின் ரிஃப்ளெக்ஷன் வெளிப்படும் உலகமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எல்லா விதமான வரவு செலவுகளும் வெகுமதிகளும் தண்டனைகளும் ஆகிரத்தில் தான் கொடுக்கப்படும் என்று அல்லாமல் ஏராளமான மனித செயல்பாடுகளின் விளைவுகளை மனிதன் இந்த உலகிலேயே சந்திக்க நேரிடும், சந்திக்கவும் வைக்கின்றான். எனவே இந்த உலகம் மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் சிறந்த ஒரு ரிசல்ட்டை முன்வைக்கக்கூடியது. நல்ல அமல்களாக இருந்தால் நல்ல விளைவுகளும், தீய அமல்களாக இருந்தால் தீய விளைவுகளும் முன் வரத்தான் செய்யும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், வேதனைகள் யாவும் யதார்த்தம் அல்ல, நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்களின் விளைவுதான் என்று அல்லாஹ் தெளிவாகவே கூறியிருக்கின்றான். உங்களுக்கு நேரக்கூடிய துன்பங்கள் இது உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு வைத்தான், தேடிக்கொண்டு வைத்தான். அல்லாஹ் ஒவ்வொரு தவறுக்கும் முழுமையாக உடனே பிடிப்பதில்லை. ஏராளமான தவறுகளை மன்னிக்கவும் தான் செய்கின்றான். பலவற்றை மன்னித்து விடுகின்றான். சிலவற்றிற்கான தண்டனைகளை உலகில் அல்லாஹ்
இறக்கி விடுகின்றான். குர்ஆன் ஷரீஃபிலே தொடர்ந்து ஏராளமான சமுதாயங்களின் சம்பவங்களை அல்லாஹ் தஆலா விவரித்து கூறியிருக்கின்றான். அந்த சமுதாயங்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளையை ஆர்வம் செய்தார்களோ அதற்கு தக்கவாறு அவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்தது. இந்த உலகில் வாழ்ந்தவர்களில் மிக வல்லவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பெரும் ஆற்றல் படைத்தவர்கள், சக்தி படைத்தவர்கள், ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள், செல்வ பெருக்கிலே வாழ்ந்தவர்களும் அல்லாஹ்வின் பிடி வந்த போது அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டார். கௌமே ஆது அவர்களுடைய உயரம் 60 அடிதான். 60 அடிகள் உயரம் கொண்டவர்களின் உடல், மேனி, கட்டுடல் எந்த அமைப்பிலே இருந்திருக்கும்? எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மலைகளை குடைந்து வீடுகளை அமைக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு தன்னுடைய ஆற்றல்களின் மீது, சக்திகளின் மீது இருந்த மமதை, அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணித்தார்கள், தூதர்களுடைய அழைப்பை மறுத்தார்கள், வெறுத்தார்கள், எதிர்த்தார்கள். அல்லாஹ் அவர்களை ஒரே இரவிலே அறுத்து வீழ்த்தப்பட்ட பேரித்த மரங்களைப் போல, தென்னை மரங்களைப் போல சாய்த்து விட்டான். அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்த ஒரே இடிக்குரல் அவர்களை தரைமட்டமாகிவிட்டது. அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய நியதி. وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ. அல்லாஹ் எந்த ஒரு ஊர்வாசிகளையும், பட்டணத்தாரையும், கிராமவாசிகளையும் அநியாயமாக, அக்கிரமாக அழித்ததில்லை. எப்பொழுதெல்லாம் முரண்பட்டார்களோ அவருடைய வாழ்க்கைகளை நான் நெருக்கடியில் ஆக்கிவிட்டேன், சிரமத்தில் ஆக்கிவிட்டேன். என்னை மறந்தவர்கள், என் கட்டளையை துறந்தவர்கள், என் உதவிகளை இழந்தவர்கள். ஒவன் அஹ்ரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. என்னுடைய உபதேசங்களை மறந்தவர்கள், என்னை நினைவு கூறுவதை மறந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை நான் மிக நெருக்கடி உள்ள வாழ்க்கையாகவே ஆக்கிவிட்டேன். அது மட்டுமல்ல, கியாமத் என்று அவர்களை எழுப்பும் பொழுது குருடர்களாக எழுப்பப்படுவார்கள், பார்வையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். காரணம், உலகிலே அவர்களுக்கு ஹிதாயத்தின் வழிகளை காட்டப்பட்டும் அல்லாஹ்வின் வேத வசனங்களை எடுத்துரைக்கப்பட்டும் செவிமடுக்காமல் குருடர்களை போல வாழ்ந்தார்கள். وَمَنْ كَانَ فِي هَذِهِ أَعْمَى فَهُوَ فِي الْآخِرَةِ أَعْمَى وَأَضَلُّ سَبِيلًا. இந்த உலகில் இவன் குருடனாக வாழ்வானோ நாளைய கியாமத்திலும் அவன் குருடனாகவே வாழ்வான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான்.